ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் நேசிப்பவள். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்லி ரிவல்ரி எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடை நான் செக்கியாவும் சொல்ல போகிறதில்ல, ஜேயுவாவும் சொல்ல போகிறதில்ல, ஜஸ்ட் அஸ் எ தேர்ட் பர்சன். ஒரு தேர்ட் பர்சனாக இருந்ததான் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகி அவளுடைய சீட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி ஜேஇ கிட்ட போய் கேட்குறா. கேட்டதும் ஜேயும் கொஞ்சம் கூட மறுக்காம தாராளமா வா வந்து உட்காருன்னு சொல்லி அவள் பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டா. அங்கே உள்ளவங்க எல்லாம் முணுமுணுத்துக்கிறாங்க. என்ன இவளுக்கு கொஞ்சம் கூட இல்லை, அன்னைக்கு அவளை விட்டுட்டு கோச்சிட்டு போனா, இன்னைக்கு மறுபடியும் வந்து உட்காடுறா, ஜேயும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறா. இங்கே என்னதான் நடக்குது இந்த கிளாஸில்? அவள் கொஞ்சம் கூட யாருக்குமே அடங்க மாட்டா. இப்போ என்னன்னா இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக இருக்கா. அவள் திட்டினாலும் அவகிட்ட தான் போகிறா, அவள் என்ன பண்ணாலும் அவகிட்ட தான் போகிறா. இந்த டிரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதோ இருக்குது. அவளுடைய யூனிஃபார்மை பார்த்தியா, புதுசாக போட்டு வந்திருக்கா. அதுக்குள்ளே எப்படி அவளால் யூனிஃபார்ம் தைக்க முடியும்? எப்படி போட்டு வந்தானே தெரியலையேன்னு பேசிக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக அந்த பாக்கெட் வெட்டின லிங்கும் ஜூயும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. அது யாருன்னா நல்லி. நல்லின்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் ஸ்கூலுக்கு வரல. என்ன விஷயமா வரலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்குவாடுக்கு லீடர் போடுற நேரம் வந்துருச்சு. நல்லி தான் டெப்யூட்டி ஸ்குவாட் லீடராக இருக்கலான்னு இருந்தா, அவளையும் திடீர்னு காணோன்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஜேஇ நேற்று கொடுத்த நோட்ஸை வச்சு செகி ஈஸியாக அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டா. இப்போ அவள் கொஷின் கேட்க பி ஏன்னு சொல்லி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா. அது ஜேஇக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வா சூப்பர்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறா. எதுக்காக ஜேஇ செகிக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணணுன்னு அங்கே இருக்கிறவங்க யாருக்குமே புரியல. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தனியாக நின்று பேசிக்கிறாங்க. நல்லி ஏன் ஸ்கூல் வரலன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் கிளாஸஸ் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டா. பட் இப்போ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குல்லன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதுவும் சிகரெட் பிடிச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கிளாஸை விட்டு காணாமல் போயிடுறா. எங்கே போனானே தெரியல, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் செகி காம்படிஷன் போர்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது அந்த இடத்துக்கு வந்த ஜூயி, நீ இதில் கலந்துக்க போறியான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் கலந்துக்கலான்னு இருக்கேன். அப்போ தான் மெட்டோடைய அப்ளிகேஷன் ஈஸியாக கிடைக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் அதில் கலந்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி அவள் சொல்லும் போது, ஜேஇ வாங்கிட்ட சொல்லலையா, அதில் கலந்துக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆல்ரெடி அதில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஆட்கள் இங்கே அதிகம். அதுலேயும் முக்கியமாக நல்லி தான் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உனக்கு அது எவ்வளோ ஈஸியாக கிடச்சிடாதுன்னு சொல்லி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போது ஸ்குவாட் லீடரை போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. டீச்சர் வந்து ஸ்குவாட் லீடரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு லிங் மட்டும்தான் பேர் கொடுத்துருக்கா. அவளை யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறீங்களோ கண்ணை மூடிக்கிட்டு கையை தூக்குங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஜேஇ ஸ்டாப் பண்ணி டீச்சர் 1 மினிட்னு சொல்லிட்டு, நான் இன்னொரு ஆளை ஸ்குவாட் லீடராக ப்ரொமோட் பண்ணுறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அவங்களையும் நீங்கள் இந்த போட்டியில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்கும்போது செகி தான், அது செகியை ஸ்குவாட் லீடராக போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா, இதுவும் நல்லா தான் இருக்குது. 2 பேர் நிற்கிறாங்க. இப்போது லிங்கா செகியா, உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்களுடைய நேம்ஸை நீங்கள் ரைட் பண்ணி கொண்டு வந்து போடலான்னு சொல்லி டீச்சர் சொல்கிறாங்க. சொன்னதும் அவங்கவுங்க அவசரமாக எடுத்து ரைட் பண்ணி போடுறாங்க. போட்டதும் அதை எடுத்து படிக்கிறது ஒரு ஆள். அந்த ஆள் யாருன்னு பார்த்தா ஆல்ரெடி ஜேஇ செட் பண்ணி வச்சிருக்கிற ஆள் தான் அது. அந்த ஆள் எல்லார் முகத்தையும் பார்த்துட்டு ஒரு நேமாக எடுத்து படிக்கிறாங்க. செகிக்கு ஒரு ஓட்டுனா அந்த சீட் எடுத்து இந்த பக்கம் படிச்சுட்டு வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சீட்டாக எடுத்து படிக்கிறாங்க. யாருடைய நேமை யார் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படிக்கும்போது அந்த பாக்கெட் வெட்டின லிங்குக்கு கொஞ்சம் கம்மியான ஓட் தான் கிடைக்கிது. பட் செகிக்கு அதிகமான ஓட் கிடைச்சிருது. இப்போ அதில் அவள் வின் பண்ணவும் செஞ்சிடுறா. இவளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஜேஇக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி ரொம்பவே கட்டி பிடிச்சி சொல்கிறா. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஷாக்கு. ஏன்னா லிங்கும் ஜேயும் ஃப்ரெண்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தோத்துட்டாங்கிற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் செகி அவள் கட்டி பிடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறத எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கிளாப் பண்ணவும் செய்கிறாங்க. வெரி குட், சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற டீச்சருக்கே அது டவுட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பாக்கெட்டு சும்மா விடாது, ஒரு சின்ன விஷயத்துலேயே சும்மா விடாது. இது ஸ்குவாட் லீடர் வேறு இல்லையா,
அதனால் சும்மா விட மாட்டேங்குது. இருங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் இருங்க, என்னால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, நான் செக் பண்ணிவிட்டு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஷீட்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் எடுத்து பார்க்குது. அதுக்கு ஏதோ ஒரு டவுட் வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த நேம்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுது. எக்ஸ்ட்ரா ஒரு ஓட்டு வந்திருக்கிறது உண்மை தான், செகிங்கிற நேமுக்கு. பட் அதில் பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டில் உள்ள நேமு ஒரே ஹேண்ட் ரைட்டிங், ஒரே நோட் புக்லேருந்து கிழிச்ச பேப்பரு, ஒரே மாதிரியான டெக்ஸ்சர், எல்லாமே ஒரே மாதிரி ஒரு 2 ஷீட்டில் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஷீட்டை யாரோ ஒருத்தவங்க அவங்களுடைய நோட்லேருந்து 2 ஷீட்டையுமே கிழிச்சிருக்காங்க. ஸோ 2 பேரையுமே எழுதுனது அவங்க தான் அப்படிங்கிறது பாப்கெட்டு கண்டுபிடிச்சதும் அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்லுது. பட்டு அங்கே இருக்கிறவங்க யாரும் அதை காதில் வாங்குற மாதிரி தெரியல. ஏன்னா ஏழைன்னு மேடை ஏறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பாப்கெட்டோட பேச்சை யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஜேஇ வழக்கம் போல் எல்லாரோடைய மனசையும் மாற்றிடுது. இன்றைக்கான ஓட்டிங் முடிஞ்சு போச்சு, ஸ்குவாட் லீடராக செகி தான் போட்டிருக்கோம், இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு மிரட்டுற மாதிரி கேட்டதும் எல்லாரும் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, பரவாயில்ல செகியே இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுறாங்க. இதை பாப்கெட்டால் தாங்கிக்கவே முடியல. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் இருக்குடிங்கிற மாதிரி முடிச்சுட்டு போகுது. அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போன செகிக்கு ஒரு ஷாக்கு. அங்கே லெட்டர்ஸ் வந்திருக்கு. அந்த லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ஸை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகுது. வீட்டுக்கு போய் பார்த்தா வாசலில் ஒரு பாயோட ஷூ இருக்குது. சரி, ஆன்ட்டியும் 200 பாயும் ஒன்றா இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்பவே டீசெண்டாக அந்த இடத்த விட்டு மூவ் ஆகிடுது. மூவ் ஆகி எங்கே போகிறதுன்னு தெரியாது இல்லையா, ஒரு ஃப்ரெண்டோட வீடு கூட கிடையாது. அதனால் வெளில போயிடுது. போயிட்டு உட்காந்து சரி நமக்கு என்ன ஒர்க்கா இல்லைன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஃபோனுடைய லாக் பேட்டர்ன் என்னவா இருக்கும்னு மறுபடியும் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு எரேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. எப்போ ஃப்ரீ டைம் கிடைச்சாலும் அந்த ஃபோனை எப்படி அன்லாக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தோன்னா, உன்னை ஸ்குவாட் லீடராக போட்டதில் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன், இனிமேல் நீ ஸ்குவாட் லீடராக இருந்து கலக்க வேண்டியதுதான் உன்னுடைய ஒர்க்குன்னு சொல்லுது. நம்மளுடைய பாக்கெட்டு இன்னமும் அதை விடுற மாதிரி தெரியல. அங்கே எழுதின அந்த ஷீட் எடுத்துகிட்டு வந்து ஸ்கேன் பண்ணி அந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஒன்றான்னு சொல்லிட்டு ஜேஇயுடைய ஹேண்ட் ரைட்டிங்கையும் செக் பண்ணுது. ஆக்சுவலி அது டஸ்ட்பினில் போட்ட மாதிரி அந்த ஷீட்டை காமிச்சிருப்பாங்க. பட் போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டு அதை கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணி மெர்ஜ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் அவங்க அம்மா உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்தவங்க அந்த ஷீட் எடுத்து பார்த்துட்டு, என்னது செகியா, யார் இது, ஸ்குவாட் லீடராக அந்த பொண்ணையா போட்டிருக்காங்க, அப்போ ஒன்றை போடலையா, ஒன்றை தான் நான் ஜேஇகிட்ட கேட்க சொன்னேன், நீ கேட்கலையான்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. பாப்கெட்டு ரொம்பவே கோவப்படுது. நீங்கள் ஏமா இதிலலாம் மூக்க நினைக்கிறீங்க, அவங்கள நான் இப்போ கூப்பிட்டேன்னா உங்களுக்கு என்ன இங்கே வேலை, வந்தீங்களே போய் குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க்கை பாருங்களா, அதுக்குள்ளே ஏன் டெஸ்க்டாப் கிட்ட வந்து நிற்கிறீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசுது. என்னமோ பண்ணி தொலை, நான் போய் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. பாப்கெட்டை பார்த்தாலும் எல்லாருக்கும் பயந்தான் போல். அவங்க அம்மாவும் பாப்கெட் தான் வெட்டியிருக்காங்க. சேம் மண்டை. நான் குளிச்சுட்டு திரும்பி வரத்துக்குள்ளே ரூமை காலி பண்ணிட்டு போகணும் சரியான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போகிறாங்க. பாப்கெட்டு மண்டையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கு. அப்போது பக்கத்தில் இருக்கிற கேஸ் ஃபைல்ஸை பார்க்குது. அந்த ஃபைலில் அது டவுட் படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஜேஇயுடைய அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பா யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. என்னென்னு பேசுகிறாருன்னா, ஒத்து வராங்களா இல்லையான்னு பாரு, எப்படியும் ஒத்து வந்துடுவாங்க, எங்கே போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வைக்கிறாரு. வச்சதுக்கப்புறம் அவருடைய அசிஸ்டண்ட் வந்து நிற்கிறாரு. நான் செட்டில் பண்ண சொன்னேனே அந்த ஃபேமிலிக்கு, செட்டில் பண்ணிட்டியா, அக்ரிமெண்ட் வாங்கிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜேஇயோட அப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிங்கிள் மதர் பொண்ணோட இருக்காங்க, அதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கிப்பாங்க, கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு. இப்போது மெடிசன்ஸ்லாம் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு, மெடிசன்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் கம்மியாக காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், யார் மெடிசன்ஸ் ஆட்டே போடுறாங்க நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி ஜேஇயோடைய அப்பா சொல்கிறாரு. இப்போது வாக்கிங் போயிட்டுருக்க 2 ஆன்டிஸ் என்ன பேசிட்டு போகிறாங்கன்னா, நல்லியோடைய அம்மா சீக்கிரம் வீட்டை விற்க போகிறதா சொல்கிறாங்க. அதுவும் ரொம்பவே லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு விற்றுட்டு மூவ் ஆன் ஆக போகிறதா சொல்கிறாங்க. இதை நம்ம ஜூயி காதில் வாங்குது. காதில் வாங்கினதும் அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகுது. இன்னும் என்னென்ன விஷயம் பேசுகிறாங்கன்னு. இத்தனை பில்லியனுக்கு விற்றுருக்காங்க, அத்தனை பில்லியனுக்கு விற்றுருக்காங்க, அவள் வந்து பெரிய ஸ்கூலில் படிக்கிறாளாம், ஸோ அந்த இடத்துக்கே மூவ் ஆன் ஆகிடலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவள் ஸ்கூலுக்கு கூட இப்போ போகிறது இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதை இவ காதில் வாங்குறா. இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த ஷீட்ஸ்லாம் எடுத்து
அதாவது ஓட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஷீட்டை ஒருத்தி படித்தால அவளுக்கு ட்ரீட் வைக்கிறா ஜேஇ. இப்போ தான் விஷயமே புரியுது. ஜேஇ சொல்லி தான் அந்த பொண்ணு இந்த ஷீட்டை எக்ஸ்ட்ரா வச்சுருந்துருக்கா. யாருடைய ஷீட்டையோ எடுத்துட்டு இந்த ஷீட்டை இதில் வச்சுருக்கா. அதனால தான் செகி ஜெயிச்சிருக்கா. இப்போ தான் எல்லா விஷயமே விளங்குது. ஸோ அவளை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து ட்ரீட் பண்ணுறா. கிஃப்ட்டும் கொடுக்குறா. அந்த கிஃப்ட்டையும் எடுத்து வச்சுக்கிறா. ஏன் நீ செகிக்கு இவ்வளோ பண்ணுறன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ கூட இவள் ஆன்சர் பண்ணல. ஏன்னா இவளோட மைண்டு கீழே தான் இருக்குது. ஏன்னா செகி கீழே தான் நின்றுட்டு இருக்கா. அவங்க ஆன்ட்டி இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதுனால அவள் ரொம்ப டீசெண்டாக வெளில வந்துட்டா இல்லையா. வெளில வந்தவளுக்கு எங்கே போகிறன்னு தெரியாமல் பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கா. அவள் நின்றுட்டுருக்கதை இவன் மேலேருந்தே பார்க்குறா. அந்த நேரம் அங்கே மழையும் வருது. மழை வந்ததும் அவள் ஒரு இடத்துல போய் புகுந்துக்கிறா. எங்கன்னு பார்த்தோன்னா ஒரு சில கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, காயின் கேம்ஸு. அந்த மாதிரியான இடத்துக்கு உள்ளே ஓடிடுறான். அவளை பார்த்துட்டு இவளும் இங்கேருந்து கிளம்பி போகிறான். நான் உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு இவளுக்கு ட்ரீட் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு கொடுக்க வேண்டிய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. அவள் எங்கே போகிறான்னா, இந்த சிங் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களே, சிங்கிங் பண்ணுறதுக்கு இந்த கோரட்லாம் வச்சு அந்த மாதிரி இடத்துல தனியாக சிங் பண்ணிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஜேயும் போய் 2 பேரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடுறாங்க. வா, இந்த பாட்டு உனக்கு தெரியுமா, உன்னுடைய வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு செகி சொல்கிறா. ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங் எழுதினவரை, அதனால் எனக்கு இந்த சாங் நல்லா தெரியும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேர் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வரும்போது செகி அந்த ஓட்டிங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கா. சாரி, என்னால் தான் உங்கள் 2 பேருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்கிறா. எந்த மாதிரி நடக்கும் நானே எதிர்பார்க்கல, நீ தான் திடீர்னு என்ன அதில் போய் நிற்க வச்சுட்டேன்னு சொல்கிறா. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும்போது, உனக்கும் லிங்குக்கும் நல்ல உறவு இருக்குது, அது என்னால் கெட்டு போயிடுச்சுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவளுடைய ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறா. இப்போவே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, விடு. நீ எதிர்பார்க்குற விஷயம் நடக்கணும்னா நீ ரொம்ப உழைக்கணும். அதுக்கு நீ முதல்ல ஸ்குவாட் லீடராக இருக்கணும். அப்போ தான் அது நடக்கும். அதனால தான் ஜிங்குக்கு அந்த மாதிரி நான் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை ஈஸியாக மறந்துடுவாங்க. என்னை ஞாபகம் வச்சுருக்க ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நீ தான் என்னை இப்போ ஞாபகம் வச்சுருப்ப. எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு போகிற. எங்கே இடமா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுற. இந்த மாதிரி ஆளை என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லைன்னு ரொம்பவே மனசு உருகி போய் சேகி பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃபோன் எடுத்து பார்த்தவ, சரி வா, டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கூப்பிட்றா. எந்த வீட்டுக்கு கூப்பிட்றேன்னு கேட்கும்போது, எங்கள் வீட்டுக்கு தான், வா இன்றைக்கி நைட் நீ அங்கே ஸ்டே பண்ணிக்கலான்னு கூப்பிட்றா. அவளுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ தெரியல, அவள் மனசில் என்னெல்லாம் இருக்கோ இன்றைக்கி நைட்டில் அவளுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாதுங்கிறது நல்லா தெரியுது. அதை எப்படி அவள் தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. வீட்டுக்கு வான்னு கூப்பிட்றா. ஏன் அவங்க அம்மா கிட்ட சொல்லணுமா, சரி கூட கால் பண்ணி பேசுவோன்னு சொல்லும்போது, இல்லை நான் லேட்டாக போனாலும் அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னதும், அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை வான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அந்த வீடு ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் லைனை அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கேருந்து ஒரு நாய்க்குட்டி ஓடி வந்துச்சு. அந்த நாய்க்குட்டியே ரொம்பவே அழகாக கொஞ்சிக்கிட்டு இருந்தா. எனக்கு கூட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க சிஸ்டர் ரூம்குள்ளே போயிட்டு வந்ததா அவள் சொன்னான். அப்போ தான் அவளுக்கு சிஸ்டர் இருக்கிற விஷயமே எனக்கு தெரிஞ்சுது. என்னது, உனக்கு சிஸ்டர் இருக்காங்களான்னு நான் கேட்க, ஆமாம், அவள் இப்போ இங்கே இல்லை, சிஸ்டர் ஜேனாஸ் ரூம்லேருந்து அது வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அவள் ரூம்குள்ளே செகியை கூட்டிகிட்டு போகிறா. கூட்டிகிட்டு போனதும் செகி அந்த ரூமை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா அது ரூமா கடலான்னு தெரியாத அளவுக்கு ரூம் ஃபுல்லாக ப்ளூ லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமான செட்டப்போட செம்மையாக இருக்குது. புக்ஸ்லாம் ஒரு பக்கம் அடிக்கிறதுக்கு, ட்ரெஸ்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் டெக்ஸ்டர் டிசைனே பயங்கரமாக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் பணக்கார வீடு தானே. அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். அது கேட்டதுக்கு அவள் சொன்ன பதில் நமக்குலாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி தான் சொன்னாள். அவளுக்கு தண்ணியில் விழுந்து குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. குளிக்கிறதுன்னு சொல்கிறத விட தண்ணியில் அந்த ஆழத்துக்கு அடியில் போகிறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளை சுற்றி ஒரு கடலே இருக்கா மாதிரி அவள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கா போல். அதை தான் இப்போ செகி கிட்ட சொல்கிறா. ஷெகிக்கும் அது ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னது இப்படி சொல்கிற, எனக்கு கூட அது ரொம்ப பிடிக்கும். ஒரு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி ரொம்பவே அமைதியாக இருக்கும், ரொம்பவே லோன்லியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு செகி சொல்ல. அது லோன்லியாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது சரி, ஆனால் அது அமைதியாக இருக்கும். யாருமே நம்மளை பற்றி ஜட்ஜ் பண்ணாத ஒரு இடமா அது இருக்கும். அதனாலேயே எனக்கு அந்த இடத்த ரொம்ப பிடிக்குன்னு ரொம்பவே மனசில் உள்ள கஷ்டங்களை சொல்லிக்கிட்டு இருக்கா.
அப்போ தான் அந்த டாக் என்ன பண்ணுது, ஒரு சிண்ட்ரெல்லா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஓடி வருது. அந்த ட்ரெஸ்ஸு வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோயின் செகி சின்ன வயசில் காணாமல் போகும்போது போட்டிருந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. அதே ட்ரெஸ்ஸான்னு தெரியல, பட் அதே மாதிரியான ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து தான் செகிக்கு என்னென்னமோ ஞாபகம் வந்துருச்சு. ஏன் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இவ்வளோ ஷாக் ஆகுற, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா, சின்ன வயசில் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்கும்போது, எனக்கு பிடிக்காத ட்ரெஸ்னால் இதுதான் என்னை என் ஃபேமிலிக்கிட்டேருந்து பிரிச்சுது. ஒருவேளை அன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை நான் போடாமல் இருந்ததுன்னா நான் எங்கள் அப்பா அம்மா கூட சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன். அது எல்லாமே இந்த ஒரு ட்ரெஸ்ஸால் முடிஞ்சு போச்சுன்னு அவள் சொல்கிறா. சாரி செகி, இந்த மாதிரி நடந்ததுக்கு. இதில் ஒன்றை ப்ளேம் பண்ணிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த சின்ன வயசில் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தானே உனக்கு இருந்துச்சு. ஸோ நீ அதை விடு, ஃப்ரீயாக விடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீ இருந்திருக்க. அதை நீ என்கிட்ட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஷெகின்னு சொல்கிறா. ஏன்னா நம்ம மனசில் உள்ள பாரங்களை எப்பவுமே நமக்கு க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட தான் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் சரிவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இவள் ட்ரெஸ்ஸையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறா. ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போய் போட்டுட்டு 2 பேரும் தூங்க போயிட்டாங்க. தூங்க போனவனுக்கு திடீர்னு ஒரு கனவு வருது. கனவு வந்து முழிச்சதும் அவன் போயிட்டு பாத்ரூமை பார்த்துட்டு வரா. பாத்டப்பு இதெல்லாம் பார்த்துட்டு வரா. வந்ததும் ஜேயோட ஃபோனில் ஏதோ ரிங் ஆகுது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மெசேஜ் வந்திருக்கு. அதுவும் நல்லிக்கிட்டேருந்து, நான் சொல்கிறத கேளு, என்னோடய வீடியோ டிலீட் பண்ணிவிடு, தயவு செஞ்சது என்னோடய வீடியோ டிலீட் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறா. என்னடா அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் தான் தூங்கிட்டு இருக்காளே, நம்ம எடுத்து பார்ப்போன்னு டச் பண்ணி அந்த மெசேஜை பார்க்குறா. அதுக்கு முன்னாடி உள்ள மெசேஜ்லேயும் சரி அவள் ரொம்பவே கெஞ்சி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கா. சரி ஓப்பன் பண்ணியே பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி ரிசர்ச் பண்ணேன். அங்கே நம்ம பாப்கட்டு ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கு. அது அவங்க அப்பாவோடைய கேஸ் ஃபைல்னு நினைக்கிறேன். அதாவது ஜேஇ அப்பாவோடைய கேஸ் ஃபைல் அவங்க அம்மா ஏதோ எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பாப்கட்டு நோண்டி இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் அந்த லா படிக்கணும்னு முடிவு பண்ணிடுச்சுல. ஸோ இதுவும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதில் ரொம்ப இதாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஆர்வமாக போட்டு போட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் செகி கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அவள் ஃபோன் எடுத்து என்னென்னத்தையும் பார்த்துட்ருக்கு. இதுக்கும் மொழியெல்லாம் வெளில பிதுங்கிற அளவுக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு போல். அதுவும் அங்கே ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. பாப்கட் ஒரு பக்கம் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஃபைனலி நம்ம செகிக்கு கண்ணெலாம் கலங்குற அளவுக்கு அந்த ஃபோனில் ஏதோ ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கு போல். ஃபோனை பார்க்க ஜேஇ மூஞ்சை பார்க்க இந்த மாதிரி மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. ஓகே கைஸ், இந்த எபிசோடு இதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.